தற்போதைய அண்மை செய்தி. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். உங்க கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதிக தொகுதி மறுவரையறை பணிகள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில இன்று தினம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று முடித்திருக்கக்கூடிய நிலையில இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கக்கூடிய பதிவில், தமிழக அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு அநீதியான ஒரு எல்லை நிர்ணய முயற்சி குறித்து ஒரு தெளிவான மற்றும் சமரசமற்ற ஒரு விஷயத்தை அணுகுவதற்காகவும் ஒற்றை அழகாக ஒரே நேர்கோட்டில் அனைவரும் நின்றிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை உறக்கவும் தெளிவாகவும் எடுத்து வெளிப்படுத்துகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை எந்த வடிவத்திலும் முழுமையாகவோ அல்லது சதவீதமாகவோ பகுதியாகவோ குறைக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையையும் மத்திய அரசு கைவிட வேண்டும். மக்கள் தொகை வளர்ச்சியை வெற்றிகரமாக கட்டுப்படுத்துவதன் மூலம் தேசிய நலனுக்காக செயல்பட்டதற்காக எந்த தண்டனையையும் தமிழ்நாடு ஏற்க மாட்டோம் என்றும் 1971 மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையிலேயே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் 30 ஆண்டுகளுக்கு இது நீட்டிக்கப்படும் என்றும் இதை உறுதி செய்ய அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் பிரதமரை வலியுறுத்துவதாகவும் அதற்கான உறுதிமொழியை பிரதமர் அளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாடாளுமன்ற இடங்கள் அதிகரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் தற்போது உள்ள கட்டமைப்பின்படி விகிதாச்சாரமாக உயர வேண்டும். நம்முடைய உரிமையான அரசியல் குரலை எந்த வகையிலும் யாரும் நசுக்க கூடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 7.18% எந்த சூழ்நிலையிலும் குறைக்க கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு எல்லை நிர்ணயத்தை ஒருபோதும் எதிர்க்கவில்லை என்றும், ஆனால் முற்போக்கான மாநிலங்களுக்கு எதிரான ஒரு மறைமுக ஆயுதமாக தமிழகத்தை பயன்படுத்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள எம்பிக்களுடன் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க அணுகப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த நியாயமான காரணத்தை உடனடியாக ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒரு போராட்டமாக எடுத்து வைத்து கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் தன்னுடைய எக்ஸ் பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கின்றார். ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.